நம்ம வீட்டுக்கு எதிர்க்க அந்த தூங்குமூஞ்சி மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. அந்த மரத்தோட ஒரு கிளையில பார்த்திங்கன்னா பெரிய தேனடை இருந்தது. அதில் எக்கச்சக்கமான தேனி இருந்தது. சரி, நம்ம கண் எதிர்க்க ஒரு தேனடை இருக்குது, சுத்தமான தேன் கிடைக்கிறது கஷ்டம், நம்ம இந்த தேனை எப்படியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் தாங்காமல் என்ன பண்ணேன், ஒரு 2 பெரிய குச்சி எடுத்து அதில் வந்து தீப்பந்தத்தை வந்து துணியெல்லாம் நல்லா சுற்றி வேஸ்ட்டு இந்த ஆயிலெலாம் போட்டு கொளுத்தி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தேனடை இருக்கிற இடத்துல காமிச்சேன். அப்படியே அங்கேருந்து தேனி எல்லாம் பறந்து வந்து என் தலையில் நெத்தியில் உட்காந்து கொட்டிட்டாங்க. ஒரு 5 தேனி மேலே கடிச்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணேன், சுண்ணாம்பு வச்சு தடவிட்டு திரும்ப மறுபடியும் அந்த தேனடைகிட்ட போயிட்டு அந்த நெருப்பந்தத்தை போய் வச்சேன். எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து நம்ம அந்த தேனடை எடுத்துனோன்னு. இந்த கடைகள்லாம் விற்கிறாங்க தேன், அதெல்லாம் சுத்தமான தேனை என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம கண் எதிர்க்க ஒரு அடை இருக்குது, அதை எப்படியாவது எடுத்து அதில் ஒரு சொட்டு தேனாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியாக என்ன பண்ணேன், தேனி கொட்டினாலும் பரவாயில்லன்னு தேன் கடியை வாங்கிக்கினே வந்து அந்த தேன் அடையெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் பட அப்படியே அதில் இருக்க தேனியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாவ ஆரம்பிச்சிட்டாங்க. செத்து போயிடுச்சுங்க நிறைய தேனியெல்லாம். அப்படியே அடை வந்து அப்படியே புட்டு கீழே ஊந்துடுச்சு ஹீட்டில். அதை அப்படியே ஒரு ஜல்லிக்கரண்டி சாரணி வச்சு அழகாக ஒரு பெரிய பேஷன் எடுத்துகிட்டு போய் அந்த அடையெல்லாம் அதில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடை இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல இன்றைக்கி எப்படி நமக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் தேனாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எடுத்தது என்னவோ 50 ml கூட வரல. அதில் நிறைய தேனி வந்து அந்த தேனை வந்து குடிச்சிட்டாங்க. அது வந்து அமாவாசை டைமில் இல்லை பௌர்ணமி டைமில் எடுக்கணுமா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டைமில் போய் எடுத்தால் தேன் வந்து அந்த கூடுலே இருக்கும் அப்படின்னு. கொஞ்சமாக தான் இருந்தது தேன். ஒரு சொட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, சுத்தமான தேன் எடுத்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும், சுத்தமான தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியாக வந்து தேன் அடையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதில் வந்து இந்த நிறைய தேனியெல்லாம் செத்து போயிருந்தது, அதெல்லாம் தூக்கி எட்ட கடாச்சிட்டு அந்த அடையில் இந்த கோல்டு கலரில் இருந்தது அந்த அடையை மட்டும் எடுத்து ஒரு சின்ன துணியில் வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 ml தேன் வந்தது. இதுமாரி தேன் எடுத்த அனுபவம் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.